Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில மாதங்களுக்கு முன்பாக மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியிலே நிற்க கர்த்தர் உதவி செய்தபடினாலே அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காலங்களும் சமயங்களும் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. செய்தியின் நேரம் குறுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நேரடியாக நான் செய்திக்கு வர விரும்புகிறேன். பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் ஏறக்குறைய 8 மாதங்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டு வேகமாய் போய்கொண்டிருக்கிறது நினைக்கிறேன். ஆண்டவரும் காலமாக இருக்கிறபடினாலே நாம் எவ்வளவு ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று காலங்கள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. காலத்தையும் சமயங்களை நான் பார்க்கும் பொழுது வேதாகமும் சொல்லுகிற அட்சர பிரகாரமான வார்த்தை நிறைவேறி கொண்டு வருகிறது. நான் இன்றைக்கு ஆண்டவர் வருகையை பற்றி சொல்லவில்லை என்றாலும் இஸ்ரவேல் தேசம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்பொழுது உலக யுத்தம் வந்துவிடுமோ, அந்த 3ஆம் யுத்தம் வந்துவிடுமோ என்கின்ற ஒரு சூழல் உண்டாகி கொண்டு வருகிறது. ஈரான் கொக்கரைத்து கொண்டு இருக்கிறது. மற்ற நாடுகள் அங்கே இஸ்ரேலை சூழ்ந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் யுத்தம் மூழ்கலாம், ஆண்டோர் வரலாம், சபை எடுத்துக் கொள்ளப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகினால் நாம் ஆவிக்குரிய ஒரு உன்னத பலனோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னபடினாலே இன்றைக்கு ஆவிக்குரிய பலன் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தை சிந்திக்க நிற்கிறவங்களோடு கூட என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சொல்லுகிற வசனத்தை பாருங்கள். குறுகிய வேகமாக நான் போகிறேன். எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது என்றாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற தருணத்திலே முடித்து விடலாம் என்று ஆசிக்கிறேன் என்ற செய்தியை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய பலன் என்ற சிந்தனை தான் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வாரங்களில் வைத்தார். இன்றைக்கு பாடின பொழுது பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனைகளில் அவர் நம்மை யாருக்கிறார், ஆவியினுடைய நிறைவை தருகிறார் என்று அந்த கவியிலே நாம் பாருங்கள். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார், பலவித சோதனையில் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை பரிசுத்தர் அவர் பெயரி என்னை உண்டாக்கின என் தேவாரி தேவன் அவர் தூங்குவரும் இல்லை உறங்குவர். பிரைஸ் காட். அவர் எப்போதும் நமக்கு காவலாகவே இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சியா இருக்கிறார். அவர் செட்டையின் மறைவிலே வைத்து நம்மை காக்கிறார். பரிசுத்த வேதாகமும் நமக்கு அப்படி சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படியே கர்த்தர் காக்கிறார். அப்புறம் அந்த நியாயாதிபதி புத்தகத்திலே கிதியோன் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கிதியோன் என்று சொன்னால் வெட்டுகிறவன் என்ற அர்த்தத்தை நான் கவனித்தேன். ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. கிதியோனை ஆண்டவர் எப்படி பார்த்தார் பாருங்க. பராக்கிரமசாலியே, அந்த பராக்கிரமசாலியே அந்த கீழே அடுத்த வரி சொல்கிறது, கர்த்தர் உன்னோடு கூட. கர்த்தர் கிதியோனு கூட இருந்தபடினாலே அவன் பராக்கிரமசாலியா இருந்தான். மீதியானருக்கு பயப்படாமல், மீதியானர்கள் எப்படி வருவார்கள் என்று வேறு சொல்லுகிற குடும்பத்தோடு கூட வருவார்கள், கொட்டாரையோடு கூட வருவார்கள். அவர்கள் அங்கு வெட்டுக்கிளைகளை போல வருவார்கள். அங்கு வந்து எல்லாத்தையும் துடைத்து எடுத்து கொண்டு போய் விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார். நான் நியாயாதிபதி புத்தகத்தை படிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், ராஜாக்கள் எல்லாரும் அப்படின்னாலே யோசுவாவின் காலம் முடிந்த பிற்பாடு யார் யுத்தத்துக்கு போவார் என்று கேட்ட பொழுது யூதா எழுந்து போக வேண்டும் என்று சொன்னார். நாம் அறிந்திருக்கிறோம், யூதா என்றால் கர்த்தரை துதி. யூதா எழுந்து யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிற்பாடு பார்க்கும் பொழுது அவர்களை நடத்தி செல்ல ஆட்கள் எல்லாரும் ஒரு சூழலில் நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்புகிறார். நியாயாதிபதியில் முதலாவது நியாயாதிபதி ஒட்டுனியேல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இவர் 5ஆம் நியாயாதிபதி இந்த கிதியோன். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன். நாம் எடுத்துக்கொள்ளாமல் நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 to 14 உள்ள வசனங்களை வாசிக்க வேண்டாம், நீங்கள் பாருங்கள். நான் அப்படியே சொல்லி கொண்டு வருகிறேன். அங்கே வாசிக்கிறோம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்ப நான் அல்லவா என்கிறார். 15ஆவது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அதுக்கு அவன், என் ஆண்டவரே, இதோ மனேசேயின் குடும்பம் மிகவும் எளியது. அவன் பராக்கிரமசாலி.
ஆண்டவரை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்ன இவர் சொல்லுகிறான், மலேசியிலே என் குடும்பம் மிகவும் எளியது. பிரியமானவர்களே, பராக்கிரமசாலினா தேவாதி தேவன் அவனோடு கூட இடைப்படும் பொழுது அவன் தன்னை தாழ்த்துகிறதை நாம் காண முடியும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேறு சொல்கிறது. தாழ்ந்த சிந்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவ தம்மை தாமே தாழ்த்தினார் என்று. எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். அடிமையின் ரூபம் எடுத்து அது மனுஷ சாயல், மனுஷனை ஆளுகை செலுத்தும்படியாக ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தது ஆதியாகம புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் மனிதன் அடிமையாய் போனால், கீழ்ப்படியாமல் அவனுக்குள் வந்த பிற்பாடு, தேவனுடைய திட்டத்துக்கு அவன் எதிராக செயல்படக்கூடியதாய் மாறின பிற்பாடு, சாத்தானோடு கூட அந்த குடும்பம் சேர்ந்து விட்ட பிற்பாடு, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு போன பிற்பாடு, அந்த அடிமைத்தனத்திலிருந்து போன அந்த மனித சந்ததியை மீட்கும்படியாக ஆண்டவராய் இயேசு ஒரு அடிமையை போலதான் இங்கே வந்தார். ஆனால் நமக்கு இன்றைக்கு திருச்சபையில கொண்டு வந்து வைத்து நமக்கு ஆளுவோம் என்கின்ற புதிய பாட்டை பாட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வருகையில 1000 வருஷ அரசாட்சியில நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருந்து இந்த உலகத்தை ஆளப்போகிறோம். அன்றைக்கு இருக்கிற அவிசுவாசிகள், கர்த்தர் அறியாத மக்கள், மற்றவர்கள் யாரும் எழுந்து வருகிறதில்லை. உயிர்த்தெழுதல் நம்பிக்கையிலே முதலாவது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் தான் உயிர்த்தெழுகிறார்கள். உயிர்த்தெழுதல் முதல் பலன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பிற்பாடு நாம் எழுந்து வரப்போகிறோம். 1000 வருஷ அரசாட்சி பூமியில் இருக்க போகிறது. அப்பொழுது மற்ற கர்த்தர் அறியாத மக்கள் மரித்து இருக்கிறார்கள், அவர்கள் இருக்க போகிறதில்லை. ஆனால் உயிரோடு இருக்கிற கர்த்தர் அறியாத மக்கள் இருப்பார்கள். நாம் அவர்களை ஆளுவோம். அதனால் ஆளுவோம் என்கின்ற புதிய பாட்டை பாடிதான் புறப்படுகிறோம் என்று சொல்லி ஏசியாத்திற்கு சொல்லி இருக்கிறார். நான் அதுக்குள்ளாய் போகவில்லை. 15ஆவது வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் 6:15, என் ஆண்டவரே, இதோ மனேசேயின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். 16ஆம் வசனம் சொல்கிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன். தாழ்த்தின பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு கூட. அதுதான் நம் பராக்கிரமசாலி யாருக்கு காரணம். நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த வசனம் 13 சொல்லுகிறதா, ஆண்டவரே, கர்த்தர் என்னோடு இருந்தால் இவையெல்லாம் ஏன் சம்பவிப்பாவேன். உலகத்தில் பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. நாம் ஆவிக்குரிய மக்கள் தான் உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பல சம்பவங்களை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக கர்த்தரறியாத மக்கள் இவ்விதமாக சொல்லுகிறார்கள், இயேசு வருவார் என்று சொன்னீர்கள், எப்போ வருவார் என்று கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் படிக்கிற காலத்திலே கல்லூரியிலே பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களுக்கு சில கட்டுரை விலைகளால் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வருவார், ஆண்டவராய் இயேசு இந்த பூமிக்கு வருவார் என்று சொல்லி. என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து ஆலயத்துக்கு போகும்பொழுது நாங்கள் கேட்டிருக்கிறோம், எப்பொழுது ஆண்டவர் வருவார் என்று கேட்கிறார்கள். நம்முடைய ஆண்டவர் நிச்சயமாகவே வரக்கூடியவராயிருக்கிறார். ஆகினாலே இங்கே வாசிக்கிறோம், நான் உன்னோடு கூட இருப்பேன், என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இவெல்லாம் ஏன் நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை ஈர்த்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே என்று கேட்கிறார். இந்த கிதியோன் பாருங்க, அவன் கர்த்தருடைய பிள்ளை அல்ல. கிதியோன் கர்த்தருடைய பிள்ளை அல்ல. நீங்க வாசிப்பீர்களா? தொடர்ந்து நான் பின்னாலே என்ன சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை ஈர்த்திலிருந்து கொண்டு வரவில்லையா? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கேங்கிறார். அது அப்படியே ரெவலேஷனுக்கு நான் வந்த பொழுது அவர் சொல்லுகிற, உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலனிருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என்று அங்கே வாசிக்கிறோம். இப்படி யார் இந்த கிதியோன் என்று நான் சிந்தித்த பொழுது, நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25, 29 வசனத்தை கொஞ்சம் வாசித்து உதவுவீர்களா? நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 25 வசனமும் 29. நியாயாதிபதிகள் 6:20. வாசிங்க. கிதியோனும் ஒரு தகப்பன் குடும்பம் பாகால் விக்கிரகத்தை வணங்கக்கூடியவர்கள். பாபால் கண்டு தகப்பன் ஒரு பலிபீடத்தை கட்டி வைத்திருந்தார். அந்த பலிபீடத்தை இடிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் கிதியோன் இடத்துல சொல்கிறார். அந்த பலிபீடத்தை அவன் இடித்த பொழுது அந்த ஊர் மக்கள் கிதியோன் இடத்துல வருகிறார்கள், தகப்பன் இடத்துல வருகிறார்கள். இது செய்தது இந்த கிதியோன் தான், அவனை பிடிக்க வேண்டும், அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். அப்பொழுது அவனுக்கு அந்த பலிபீடத்தை இடித்து போட்டான்.
அந்த பலிபீடத்தை இழுத்தபடினால் அவன் பேர் எருபாகேல் என்று பெயர் வைக்கிறார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், நமக்கு அறிந்ததுதான் 2ஆம் அதிகாரத்தினுடைய மன்னிக்கணும், எருபாகேல் என்று சொல்லி அவனுக்கு பெயரிடுகிறார்கள். ஆக 11வது வசனத்தினுடைய நியாயாதிபதி 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 23 உள்ள வாசிப்புமே. நியாயாதிபதி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 11லிருந்து 23. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு தங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவர்களை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் ஊண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விற்று போட்டார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தபடியும் அவர்கள் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணினார். அவர்கள் கொள்ளையிடுகிறவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார்கள். அவர்கள் தங்கள் நியாயாதிபதிகளின் சொல்லை கேளாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போய் அவைகளை கணிந்து கொண்டார்கள். தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகி அவர்கள் செய்தபடி செய்யாமல் போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகள் எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுகப்பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணமடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் போதுங்க நம்ம அறிந்திருக்கிறோம். கிதியோனுடைய தோப்பன் மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருமே பாகால் விக்கிரகத்தை சேவிக்கும்படியாய் போய்விட்டார்கள். இப்பொழுது நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்கிறார். நம்ம வாசித்த வசனத்திலே வாருங்க, 11ஆம் வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால்களை சேவித்து தங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவளுடைய தேவனாய் கர்த்தரை விட்டு தாங்களை சுற்றில் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களாகி அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவளை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபமூட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களே அந்த கானானுக்குள் கொண்டு வரும் பொழுது யுத்தம் பண்ணியே கொண்டு வரக்கூடிய சூழல் இருந்தது. நீங்கள் பார்ப்பீர்களானால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி வந்த அந்த சந்ததிகள் இல்லாதபடி காலேபின் சந்ததி யோசுவாவின் சந்ததி தான் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், கானானுக்குள் எப்பொழுதும் அவர்கள் வந்து யுத்தம் பண்ண வேண்டியதான் 7 ஜாதிகள் என்கின்றார்கள். அந்த ஜாதிகளுடைய தேவர்களை அவர்கள் சேவிக்கக்கூடாது, அவர்களை துரத்தி போட வேண்டும் என்று தான் சொன்னார். ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு கூட சேர்ந்தது மாத்திரமல்ல, அவர்கள் தேவர்களை ஆராதிக்கிறார்கள். தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள். யோசுவா காலம் கடந்து போனது. யோசுவாவின் காலத்தில் இருந்த மூப்பர்கள் முதியவர்கள் கடந்து போனார்கள். அடுத்த தலைமுறைகளுக்கு கர்த்தரை பற்றி தெரியவில்லை. ஆகினாலே இவர்கள் அந்த ஜாதிகளுடைய தேவர்களை வணங்கக்கூடியவர்களாக போய்விட்டார்கள். தேவ கோபத்துக்கு அவர்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் ஆண்டவர் கிதியோனை எழுப்புகிறார். 5வது நியாயாதிபதி ஆகிய இந்த கிதியோன் பாருங்க. கிதியோன் என்று சொன்னால் வெட்டுகிறவன் என்று அதனுடைய பொருளாக இருக்கிற பெயருடைய அர்த்தம். முதலாவது நியாயாதிபதியாக ஒத்தினியேலை கர்த்தர் எழுப்புகிறார். ஒத்தினியேல் சொன்னால் பலமுள்ளவன். இரண்டாவதாக ஏகூத்தை எழுப்புகிறார். அவன் பலமுள்ள, அவனும் பலமுள்ளவன். ஏகூத் பலமுள்ளவன் தான் அவனுடைய பெயரும். நீங்கள் நியாயாதிபதி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அதை நான் வாசித்து அறிந்து கொள்ளும். 3வது சம்கார் எழுப்புகிறார். சும்மா சின்ன காலம் தான் இருந்தார் சம்கார். அவனும் அவனை குறித்து அங்கே விளக்கமில்லை என்றாலும் தெபோரால் எழுப்புகிறார். தெபோரால் என்ற தேனி. தேனியினுடைய குணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். மலர் இருக்கிற இடத்துல தேடி தேடி ஒரு நாளும் ஓய்ந்திருக்காரு. வேக வேகமாய் வேலை செய்யக்கூடியது. கர்த்தர் கொடுத்த பொறுப்பை உத்தரவாத்து தெபோரால் செய்கிறார். 5வதாகத்தான் கிதியோன். கிதியோன் என்று சொன்னால் வெட்டுகிறவன். கிதியோனை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிதியோனுடைய மறுபெயர் எருபாகால் என்று நாம் சொன்னோம். நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இருக்கிறது. நியாயாதிபதிகள் 7:1 எருபாஷேத் என்ற உனக்கு ஒரு பெயர் உண்டு. எருபாகால்
2 சாமுவேல் 11:21 வாசிப்பீரானால் அங்கே எருபெசேத் என்று அவனுக்கு பெயர் இருக்கிறாரு. எருபாகால் எருபெசேத் எல்லாம் ஒரே பதத்தில் தான் வருகிறது. பாகால் வழக்காடட்டும் என்று சொல்லி அந்த பலிபீடத்தை இடித்தபடினாலே அவருடைய தோப்பன் அந்த பெயரை வைக்கிறார். அவரை கொல்ல வந்தார்கள். பாகாலே அவனுக்காக வழக்காடட்டும் என்று சொன்னார். அதனாலே அவருக்கு எருபாகால் என்ற பெயர் வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே கிரியோனின் மறுபெயர் எருபாகால் என்றும் எருபெசேத் என்றும் பாகால் வழக்கட்டானம் என்று சொல்லி அவன் செய்த செயலுக்கு அர்த்தமாக பெயர் வைத்தார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் 32ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 29:32 தொடர்ந்து நாம் வாசிப்போமானால் லேயாள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயரிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் வாசிக்கிறோம், முதல் குமாரன் பெற்ற பொழுது, ரூபனை பெற்ற பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் சிறுமையை பார்த்தறினார் என்று சொல்கிறார். அந்த காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட நெருக்கம் அவளுக்கு இருந்தது. அங்கே யாக்கோப்புடைய அந்த மனைவிகள், அந்த மனைவிகளுடைய சந்ததி தான் 12 கோத்திரம். முதல் மகனுடைய பெயர் ரூபன் என்று பெயர் வைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என் சிறுமையை கர்த்தர் பார்த்தறினார் என்று சொல்லி. இரண்டாவதாக நாம் வாசிப்போம், அற்பமா எண்ணப்பட்டார் என்று சொல்லி அவர் கேட்டறினார் என்று சொல்லி அவளுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறார் 2ஆம் மகனுக்கு. 3ஆம் மகனுக்கு லேவி என்று பெயரிடுகிறார்கள். இவன் இணைந்திருப்பான். 4வது குமாரனுக்கு யூரா என்று பெயரிட்டார். கர்த்தரை துதிப்பான் என்று இந்த பெயர்கள் எல்லாம் அர்த்தங்கள் இருந்தது. கிரியோனுடைய பெயர் அர்த்தம் இருந்தது, அவன் வெட்டுகிறவன். அவன் யாருங்க? வெட்டுகிறவன். பரிசுத்த வேதாகமும் நமக்கு பட்டயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ளதாயிருக்கிறது. அது ஊனும் கழுக்காலை வேறு பிரிக்கிறதாயிருக்கிறது. அது உருவ குத்துகிறதாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். இந்த வேதத்தை தான் நாம் வாசிக்கிறோம். இந்த வேதத்துடைய சத்திய வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்தக்கூடிய பாதைகளிலே போகத்தக்கதாக வாழத்தக்கதாக நமக்கு இந்த வார்த்தையை நம்மை செப்பனிடும்படியாக வடிவமைக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு 2 பேரை கொடுத்து வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அவர்கள் சபைக்கு எப்படி இருந்தார்களாம்? தூணும் ஆதாரமா இருந்தார்கள். சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருந்தார்கள். நாமெல்லாம் சத்தியின் இருந்த சபையா இருக்கிறது அப்படின்னாலே சத்திய வசனம் அடிபெறலாமல் கை கொள்ளக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் வாசித்து இந்த வேத பாகத்தில் மறுபடியும் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? அவன் யாக்கோப்பு என்று சொன்னார். இந்த யாக்கோப்பை இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடு மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று. நாங்கள் எங்கள் பிள்ளை பிறந்த பொழுது பேர் வைத்தோம். அவனுக்கு கிப்சன் ஜோசப் என்று சிறியவனுக்கு பேர் வைத்தேன். எங்கள் வீட்டில் கிப்சன் நிறைய இருக்கிறார்கள். தானம் அல்லது பரிசு. 2 பேரும் யோசேப்பு தான். யாக்கோப்பு யோசேப்பு என்று பெயர் வைத்தார். பிளஸன் ஜேக்கப், ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோப்பு. பிறகு தானமாய் கொடுத்த யோசேப்பு என்று பெயர் வைத்தோம். நாங்கள் இந்த பேர் எழுத போகும்பொழுது அவர்களுக்கு அது புரியவில்லை. அவர்கள் அந்த எழுத்தை மாற்றித்தான் எழுதியிருக்கிறார்கள். பிளஸனுங்கிறதுக்கு ஏசு விட்டிருக்கிறார்கள். ஆகினால் இருக்கட்டும் என்றாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் பேர் வைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழிநடத்தும் பேரிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகள் எனக்கு சொன்னதை நான் கேட்டேன். கிரியோன் என்று சொன்னால் வெட்டுகிறவன். அவனுடைய செயல் எப்படி இருந்தது பாருங்க. பயப்படாமல் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினால பலமுள்ளவனாய் இருந்து அந்த மீதியானியர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்திருக்கிறார். குடும்பத்தோடு கூட வந்து அழித்து போடும்படியாய் வந்திருக்கிறார்கள். ஆனால் இவன் மாத்திரம் என்ன செய்கிறான்? தன் இடத்துல போய் அவன் அந்த கதிர்களை அவன் போரடிக்கக்கூடியவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனிடத்துல வந்தார். கிரியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட கூட போ என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் என்ற பெயர் வைத்திருக்கிறோம். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருடைய ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு உண்டு. இந்த வசனத்தின் பிரகாரம் வாழும்படியான வழிநடத்துவதுதான் ஆவியானவர் நமக்கு செய்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிறார். அந்த ஆவியை குறித்து நான் சில காரியங்களை நான் பார்த்த பொழுது இந்த ஆவி மற்றும் சுவாசம் என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையாயிருந்தது. அதில் நிஷாமா அல்லது நெஷாமா என்று சொல்லி அதனுடைய பலன் வருகிறதை நான் பார்த்தேன். மற்றும் கிரேக்கத்தில் நிஷாமா என்று இருக்கிறது.
இந்த வார்த்தை நியூமாவின் மொழிபெயர்ப்பாகும். இந்த வார்த்தை பலமான காற்று அல்லது ஏவுதல் என்று மொழிபெயர்ப்பான்றது, அல்லது வெடிப்பு என்றது. மனித குலத்தை உயிர்ப்பிக்கும் அந்த நிஷாமா ஜீவனின் ஆதாரம்தான் ஆண்டவர் சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று சொல்லி. நியூமா, நிஷாமா, நேசமா என்று அதை நான் பார்த்து கொண்டு வந்தேன். யோபின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்கிறார். யார் உண்டாக்கினார் பாருங்க? ஆதியிலே ஆண்டவர் மனுஷனை மண்ணினாலே தன் கரத்தை கொண்டு உண்டாக்கினார். யோபு பக்தன் சொல்கிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அப்படியானால் ஆதாம் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை நான் வாசிக்கிறோம். அவன் இருந்த நிலைமை, அவனுக்கு கண் திறக்கப்பட்டது, அவன் பாவம் செய்த பொழுது, அப்பொழுது அவன் முற்றிலும் வஸ்திரமில்லாமல் காணப்படுகிறதை நாம் காண முடியும். அப்பொழுதுதான் அவன் சரீரத்தை பார்க்கிறான். ஆண்டவராய் இயேசு சிலுவையில போகும் முன்பாக கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னார். இந்த பலவீனமான இந்த சரீரம் ஆதாம் அவன் கீழ்ப்படியாமல் பெற்றுக்கொண்டான். நமக்கெல்லாம் பலவீனங்கள் வருகிறது. எனக்கு கூட இந்த நாட்களில் இந்த இடது அப்படியே கொஞ்சம் பிளிங்க் ஆகி கொண்டே இருக்கிறது. நான் டாக்டர் இடத்துல போனேன். கண்ணுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு அந்த ஸ்கின்ல தோலில் கொஞ்சம் அலர்ஜி வந்து இருக்கிறது என்று சொன்னார். இந்த கண் சிறிதாகி கொண்டே வருகிறது. எல்லாரும் கேட்டாருக்கு பார்க்குறோம், இந்த கண் இப்படி இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த பலவீனங்கள் எல்லாம் வரத்தான் செய்கிறது. இந்த சரீரத்துக்கு நோவு இருக்கும். ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவருக்காக நாம் செயல்படும்படியாக இந்த மண் பாண்டத்தில் ஒரு பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். ஆகினாலே நேசமா, நியூமா, இப்படி எல்லாம் அந்த பதங்கள் இருந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என் மேல் வைத்த நேசத்தை நினைத்து, தமிழ் வார்த்தை நேசம் என்று சொல்கிற அப்படின்னாலே அந்த நேசத்தை நான் சிலுவிலே பார்த்தேன். 53 ஆண்டவர் நமக்காக செய்த காரியங்கள் என்று என்பதை நான் படித்தோம். அவர் சிலுவையிலே தம்முடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். ஆகினால் இந்த காலவேளையில நாம் இந்த கிரியோனை போல தேவ ஆவியின் பலத்தை பெற்றவளாக பராக்கிரமசாலிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்னை நாம் பார்க்கும் பொழுது நாம் சோர்ந்து போனவளாக, களைத்தவளாக, விடாய்த்தவளாக காணப்படாதபடி. ஒரு முறை நான் இங்கிருந்து சொன்னேன், தண்ணீரற்றதும் வேறற்றதுமான நிலத்தில் நம்ம வைக்கவில்லை, நீர்ப்பாய்ச்சலான இடத்துல நம்ம வைத்திருக்கிறார். இந்த நீர்ப்பாய்ச்சல் பரிசுத்த ஆவியா இருக்கிறார். யோவான்ல நான் வாசிக்கிறோம், யோவான் 7ஆம் அதிகாரத்துல உள்ளத்திலிருந்து புரிகிற ஜீவநதி என்கிறார். உள்ளத்திலிருந்து நமக்கு ஆவி பொங்கி வெளியே வர வேண்டும். அவர் என்னை நடத்தக்கூடியவளாக, அவர் என்னை ஆதரிக்கக்கூடியவளாக, அவர் என்னை பலப்படுத்தக்கூடியவளாக, அவர் என்னை சத்தியத்தின் பாதையில் நிலைநிற்க செய்கிறவளாக காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். 100 வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நீங்க பாருங்கள், நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அங்கே வைத்தியனால் லூக்கா சொல்கிறார், ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு ரட்சகர் என்று அவரை குறித்து சொல்கிறார். 40ஆம் வசனத்திலே பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. இயேசுவானவர் ஆவி நிறைவோடு கூட பிறந்தவர். இயேசுவானவர் வளர்ந்து வரும் பொழுது ஆவி நிறைவோடு கூட வளர்ந்து வருகிறார். அதை குறித்து யோவானை குறித்து அப்படிதான் சொல்கிறார். இது யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னது 40ஆம் வசனத்தில் 1:80 வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் கூட ஆவிலை பலம் கொண்டதை வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகனும் ஆவிலை பலன் கொண்டதை நான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஆவிலை பலன் கொண்டார் என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்திலே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு யோவான் செய்த மகத்தான காரியங்கள் அங்கு வாரு. தேவாலயத்துக்கு வரும் பொழுது அங்கு சப்பானியாய் கொண்டு வந்து போட்டு விடுகிற ஒரு மகனை பார்த்தார்கள். அவனை அவர் பார்த்த பொழுது என்னிடத்தில் கொடுக்க ஒன்றுமில்லை, என்னிடத்தில் உள்ளதை கொடுக்கிறேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை சொல்லி அவருடைய கரத்தை பிடித்து தூக்கின பொழுது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து தேவனை துதித்து தேவாலயத்துக்குள்ள வந்தும் அதை தான் செய்கிறான். அவன் பெற்றுக்கொண்ட அந்த பராக்கிரம், அவன் பெற்றுக்கொண்ட அந்த பலன் அவனை சும்மா விடவில்லை. ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி, ஆண்டவரை நன்றியோடு நினைந்து கொண்டு ஆராதிக்கும்படி அவனை செய்தது. பிரியமானவரே, 1 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷனைக்குரியவர்களே
அறிவார். நாம் 2 நிலையில இருக்கிறோம் என்று பவுல் அங்கே விளக்குகிறார். ஒன்று, மாம்ச நிலையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய இருக்கிறோம். மாம்சம் என்ன செய்யும், ஆவி என்ன செய்யும் என்று சொல்லி அங்கே பிரித்துக்காரு. அப்போலோ தேவனுடைய ஆவி என்று ஒருவனும் தேவனுக்குரியவர்களே அறிய மாட்டார். பாருங்க, அந்த அடுத்த வசனம் அதில் வாசிப்போமா? 2 அதிகாரம் 11வது வசனத்தை. அப்படி போலே தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால், தேவன் கொடுக்கிறதான திட்டத்தை, தேவன் கொடுக்கிறதான உத்தரவாதத்தை செய்ய வேண்டுமானால் தேவ ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அதுதான் கிதியோனுக்கு இருந்தது, அதுதான் ஒத்தினியேலுக்கு இருந்தது, அதுதான் ஏகோட்டுக்கு இருந்தது. அவர் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தேவாவி அவங்க மேல வந்து இறங்குறதை நாம் வாசிக்கிறோம். இது பழைய ஏற்பாட்டு காலங்க. தேவாவியானவர் அப்பொழுது வருவார், அவர் இறங்குவார், அப்பொழுது போய்விடுவார். அப்படிதான் சவுலுக்கும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சவுலுக்கும் கர்த்தருடைய ஆவி எடுத்து போடப்பட்டது என்று வாசிக்கிறோம். அவரால் கர்த்தராலேயே வரப்படப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இருந்து வாசிக்கிறோம். ஆக மனிதனுக்குள்ளே பொல்லாத ஆவியும் கிரியை செய்கிறது, பரிசுத்த ஆவியும் கிரியை செய்கிறது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவோடு பொல்லாத ஆவின் கிரியை நமக்கு காணப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அந்த ஆவியில நிறைகிறது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லும் பொழுது, உனக்கு இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, வேத வசனங்களை வாசிக்க, என்ற வேத வசனத்துடைய சிந்தையுடையவளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்துவின் சிந்தை என்னை ஆள வேண்டும் என்கிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமா இருக்கிறது. நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதிலேயே நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளார். ஜென்ம சுபாவம் பிறவியிலிருந்தே கர்த்தரை அறியாமல் வாழ்கிறவர்கள். நம்மெல்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள். மறுபடியும் பிறந்தவர்னால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டபடினால்தான் கர்த்தரை நான் கர்த்தர் என்று சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு என்று சொல்கிறேன். தேவனே, கர்த்தாவே, ஆண்டவரே என்று சொன்னால் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நான் வாசிக்கலாம். எரேமியா 17 அதிகாரம் 5வது வசனத்தை போகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று. பாருங்க, மாம்சத்தை தன் புயபலமாகி கொண்டு நான் செய்வேன், நான் பார்ப்பேன், நான் தான் எல்லாம் என்று சொல்லுகிறதான அந்த காரியம், அந்த எண்ணம், அந்த ஐயங்கின்ற ஆங்கிலத்தை போல நெடுக நின்று கொண்டிருக்கும். நம்முடைய ஆண்டவர் தம்மை தாமே தாழ்த்தி வந்தார். நீ ராஜாவா? அமைதியா இருக்கிறார். நாம் கேட்டோம், வாய் திறவாரே. அன்பானவர்களே, சர்வ வல்லமுள்ள கர்த்தர் நான் தான் என்று சொன்ன பொழுது அப்படியே பின்னிட்டு வந்தார் கெத்செமனே. அப்படி வல்லமை உள்ள ஆண்டவர். அவர் உயிர் தெழுந்து இப்பொழுது அப்போஸ்தலர்களுக்குள்ள வந்த பொழுது அவர்கள் மகத்தான செய்களை செய்கிறார்கள். அதற்குரிய காரணம் பரிசுத்த ஆவி அவளை ஆட்கொண்டபடினாலே. நான் நினைக்கிறேன், நாமும் பரிசுத்த ஆவி நிரப்பப்பட்டவர்கள். நாம் பலமான காரியங்களை செய்யும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சரீரம் பலவீனமானால் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பலமுள்ளவராக இருக்கிறார். அவர் கர்த்தர், அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதே என்று 365 நாள் சொல்கிற வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கிதியோனும் பயந்து விட்டான். அதனால்தான் அவன் போரடிக்கும் பொழுது இரவிலே போய் ஒருவருக்கு தெரியாது. 1 சாமுவேல் புத்தகம் 17 அதிகாரம் 3-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது கோலியாத்தை கூட்டு அங்கு வாசிக்கிறோம். நேரம் போய்விட்டது. கோலியாத்தை கூட்டு வாசிக்கிறோம். கோலியாத் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்று இங்கே சில வார்த்தைகளை நாம் அவனுடைய படைமரங்கள் எப்படி சிறுவர் சண்டே ஸ்கூல்லையே நாம் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறபடினாலே நமக்கு தெரிந்த வசனம் தான். என்றாலும் அந்த பலம், சரீர பலத்தை குறித்து நான் சிந்தித்த பொழுது இந்த கோலியாத் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்பதை நாம் சிந்திக்கிறோம். தாவீது எப்படிப்பட்டவனா இருந்தான் பாருங்க. அந்த கோலியாத் அந்த சிறிய தாவீதுக்கும்பா நிற்க முடியவில்லை. காரணம், தாவீது சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. இந்த தாவீது வரும்பொழுது கோலியாத் ஏளனம் பண்ணினான். அவனுடைய நிறையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அவனுடைய கேடகம், அவன் வைத்திருந்த பட்டயம்,
அவன் உடுத்திருந்த உடை, அவன் ஆள் அவ்வளோ உயரமுள்ளவனாக திடகாற்றம் உள்ளவனாக நிற்கிறான். ஒருவனும் போகவில்லை. சவுலும் அந்த நிலைமையில தான், அவனும் உயரம் உள்ளவன் தான். அவன் பயந்து இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் காரணம் என்ன? சவுல் இடத்திலிருந்து நல்லாவியை கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று நான் வாசிக்கிறேன். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை பயமுறுத்தி கொண்டிருந்தது. பொல்லாத ஆவியினால் நின்று கொண்டிருக்கிற கோலியாத்தை பார்த்து இந்த சவுலும் அந்த சேனையும் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாவீதை அனுப்புகிறார். தாவீது 5 கூழான்களோடு வந்தார். தடி எடுத்துக்கொள்வதற்கு நாயாண்டு கேட்டார். ஏளனம் செய்தார். ஒரே கூழாங்கல் அடித்தார். அவனை குறித்து தாவீதை குறித்து சொல்வது, அழகும் அவன் சௌந்தரியம் உள்ளவனாய் வாழ்ந்த வாலிபனா என்றார் சொல்ல. 1 சாமுவேல் 10:9 சவுல் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். சவுல் அப்படி பெற்றுக்கொண்டவன் தான். தன் தகப்பனுடைய கழுதையை பார்க்கும்படி போனான். தொலாவி கொண்டு போகிறான். தகப்பன் கழுதைக்காக கவலைப்படுவான்னு திரும்பி வந்தான். வேலைக்கான சொல்கிறான், இங்க ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவர் இடத்துல போவான். என்னிடத்துல அவர் கொடுக்க ஒன்றுமில்லை, என்னிடத்துல இருக்கிறது நான் கொடுக்கிறேன். அந்த நாட்களில் வெள்ளி தான் பணமா இருக்கிறது. தேவ மனுஷன்கிட்ட போனார்கள். தேவ மனுஷன் போகும்பொழுது தேவன் அவன் மேலே வைத்திருந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். தேவ திட்டம் எல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டது. அவன் தேவ திட்டத்தை கேட்டு திரும்பி வந்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுக்கிறார். புதிய இருதயமானம் அல்ல, நவமான காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு செய்யத்தக்கதான இருதயம் அவனுக்கு என்று கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாமல் போன பொழுது இப்பொழுது சவுல் அந்த இடத்திலிருந்து மாற்றப்படுகிறார். கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை கொண்டு வருகிறார். அங்க இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு எனக்கும் கொடுக்கப்பட்டது. அவர் ராஜாதி ராஜாவாய் திரும்பி வரும் பொழுது நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். ஆகினால பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்த ஜீவியை செய்யத்தக்கதாக பரிசுத்த ஆவியினுடைய பலனை எனக்கும் நமக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 16:6-7 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே தாவீதை குறித்து சொல்லப்படுகிறத நான் வாசிப்போம். குறிப்பாக 1 சாமுவேல் 10:2 வாசிக்கும் பொழுது அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சிவந்த மேனியும் முகம் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி தாவீதை குறித்து நாம் அங்கே காண முடியும். 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த பொல்லாத ஆவி என்ன செய்கிறது என்று பாருங்கள். அவ்வளோ பெரிய மனிதன், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல், கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு எடுத்துக்கொண்டப்பட்டது. பொல்லாத ஆவியினாலே அவன் வழி நடத்தப்பட்டான். இன்றைக்கும் உலகத்துக்குள்ளே பொல்லாத ஆவியா இருக்கிற மக்கள் இருக்கிறார். அவர்கள் எல்லாம் தேவனற்ற தேவர்களை ஆராதிக்கிறபடினாலே அவர்கள் பொல்லாங்கு செய்கிறதிலே முதல் ஆளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு எவ்வளவோ பொல்லாங்கான காரியங்கள் உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே தான் நாம் இருக்கிறோம். அவளிருந்து கர்த்தர் வேறுபடுத்தி இருக்கிறார். பரிசுத்த ஜீவியை செய்து தேவன் என்னோடு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டும்படியாக இந்த கிடியோனை போல, அந்த ஏகுத்தை போல, சிறைகள தெவாராலை போல, ஒட்டுநீலை போல கர்த்தருடைய ஆவியை பெற்றவளாக இருந்த அந்த காலங்களில் அவர் கர்த்தருக்காக செய்த பராக்கிரமான காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனை போனார். தொடர்ந்து அந்த படங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது அவர் கர்த்தரை விட்டு விட்டார்கள், விக்கிரக ஆராதனைக்கு போய்விட்டார்கள். கர்த்தர் அவர்களுக்கு சத்துருக்களை அனுப்புகிறார். பிறகு அவர்கள் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு இறக்கம் காட்டுகிறார். நியாயாதிபதிகள் அனுப்புகிறார். நியாயாதிபதி காலங்கள் எல்லாம் அவர் கர்த்தருக்கு பயந்துதான் வாழ்ந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில நீதி உள்ள நியாயாதிபதியா இயேசு என்னோடு நம்மோடு இருக்கிறார். அவர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கவனிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாக்கி கொண்டோம், ஆண்டுடைய கருத்தில் இருக்கிறோம், பத்திரமாக இருக்கிறோம். யாரும் நம்மை பறித்துக் கொள்ள முடியாது. நல்ல தைரியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தைரியத்தோடு கூட நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் இந்த நாளுடைய கேள்வியா இருக்கிறது. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். ஆண்டவர் வரும்பொழுது நான் வாழ்ந்த காலத்தினுடைய எல்லா விதமான நினைவுகளும் ஆண்டவரிடத்தில் இருக்கிறாரு.
ஞாபக புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகத்தை திறக்கும் பொழுது கர்த்தருக்காக நாம் என்ன செய்தோம் என்கிறது அங்கு வெளிப்படுத்தப்படும். அங்கு ஒரு பேச்சு கிடங்கில்லை, பேச்சும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை. அங்கு நீதி செலுத்தப்படும்படியாக நியாயாசனத்தில் ஞாபக புஸ்தகம் திறக்கப்படும். பிரியமானவர்களே, என்னை நம்மை ரட்சித்த ஆண்டவர் சும்மா என்னை ஆண்டவருடைய பிள்ளையாக கொண்டு வரவில்லை. அவர் தம்மையே எனக்காக கொடுத்தார். முதலாவது ஆதாமுக்கு தம்மை கொடுத்த ஆண்டவர், இரண்டாவதாக ஆதாமா இயேசு, அவர் தம்மையே நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் மரித்து அடக்கம் மட்டுப்பட்டு உயிரோடு போனவர் தான். இன்றைக்கு அந்த ஆண்டவராக இயேசு நம் கண் கொண்டு பார்க்கிறதில்லை, ஆனால் அவர் ஆவியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாய் வந்தது. அந்த மாம்ச சிலுவையிலே கொடுத்தார், உயிரோடு இருந்து போனார். பரிசுத்த ஆவியாய் என்னோடு நம்மோடு இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற சத்தம் நம் காதில் கேட்க முடிகிறதா? வீணானதை விரும்பி பொய்யை நாடினார்கள் என்று உலக மக்கள். ஆனால் நாம் அப்படி அல்ல. சத்தியமானவனும் சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்குள் சத்தியம் இருக்கிறது. ஆண்டவரை பற்றி நான் சொல்ல வேண்டும், ஆண்டவரை நான் அறிவிக்க வேண்டும், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உலக மக்கள் நான் சொல்லாமலேயே அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்கிறார், நான் வரும்பொழுது உங்கள் பேச்சை அல்ல, உங்கள் பலத்தையே பார்த்து. கர்த்தருடைய பிள்ளைகள் பேச்சில் அல்ல, பலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டா. சில வசனங்களை வாசித்து நான் நிறுத்துகிறேன். யோபு 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்களே. யோபின் புத்தகம் 32. மனுஷர் ஒரு ஆவி உண்டு, மனுஷன் ஒரு ஆவி உண்டு, சர்வ வல்லவருடைய சுவாசமே அவர்கள் உணர்வுகளாகும். ஆண்டவராய் இயேசு பரமேறி போ முன்பாக சீசர்கள் இடத்துல ஊறி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கள் என்று சொன்னார். அன்றைக்கு ஆதாமுடைய மூக்களை ஊதின, ஆதாமுடைய நாசியில ஊதின அதே தேவன் தான் வார்த்தையாக வெளிப்பட்டவர், மாம்சமாக வெளிப்பட்டவர். நாம் அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் திருத்துவம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். திருத்துவம் என்றால் ஒன்றுதான். நாம் சிந்திக்கும் பொழுது 3 நிலையில் ஆண்டவர் சிந்திக்கிறோம். ஒரே தேவன் தான், வார்த்தையா இருந்தார், ஆவியா இருந்தார், மாம்சப்பட்டு வந்தார், மாம்ச சிலுவை கொடுத்து நினைவு கூறும்படி செய்திருக்கிறார், மரித்திடம் போட்டு உயிரோடு எழுந்து போனார், திரும்பவும் பரிசுத்த ஆவியாய் கிறிஸ்து தேவன் எங்கே என்று கேட்டார். என்னோடு கூட இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நான் கர்த்தரடியாத மக்களிடத்தில் சொல்லுவேன், நீ சுவாசிக்கிற அந்த சுவாசமே இயேசுநாதர் கொடுத்ததுதான் என்று சொல்லுவேன். இயேசு என்று நீ சொல்லாமல் ஒரு நாளும் நீ வாழ முடியாத உலகத்துல. நீ வேற என்ன வேணாலும் சொல்லிக்கோ, வேற எந்த நாமத்தை சொல்லாத காரண பெயர்கள். ஆனா உனக்குள்ள இயேசு இருக்கிறார். உன்னை அறியா கூடாதபடி மன கண் குருடா இருக்கிறது. இயேசுவை குறித்து சிந்திக்க கூடாதபடி, அவரை குறித்து கேட்க கூடாதபடி உன் மனது குட்டாட்டம் பிடித்து இருக்கிறது. பவுல் சொல்கிறார், அறிவாகி என்ற ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க, முகத்திலே பிரகாசிக்க செய்தார் என்று சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒளி வந்து அந்த கர்த்தர் அறிகிற அறிவே அறிவு. அதுதான் ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறது. இன்னொரு வசனத்துக்கு கூட வாசிப்போம். என்னாம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னாகமும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியின் உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். கவனிக்கிறா, காலே வேற ஆவியினாலே வேற ஆவி உடையவனா இருந்தான். காரணம் அதுதான் அவன் உத்தமமாய் பின்பற்ற செய்தது. ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தையினால் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வேதமெல்லாம் பரிசுத்த ஆவிதான். அந்த ஆவியானவரை குறித்து நாம் வாசிக்கிறோம், மனதில் பதித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இந்த ஞாயிறு வேத பாடசாலையில அதிகமான வசனங்களை சொன்ன கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். வேத வசனத்தை இருதயத்தில் எழுதி மனப்பாடமாய் சொன்னார்கள். நல்ல காரியம். நாம் அதிகமான சத்துள்ள ஆகாரங்களை இந்த நாட்கள் உட்கொள்ள வேண்டும் என்றுதான் டாக்டர் சொல்கிறார்கள். பேலன்சிங் டயட், நமக்கு சம விகித உணவு அறிந்து வேண்டும். இன்றைக்கு ஆகாரத்தில் பலவிதமான ரசாயன பொருட்கள் கலந்திருக்கிறபடினாலே திரும்பவுமாக இயற்கை விவசாயத்துக்குள் வருகிறார்கள். நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது
கம்பு இருந்தது, ராகி இருந்தது, சோளம் இருந்தது, பிறகு தினை இருந்தது, சாமை இருந்தது. இதெல்லாம் நான் சாப்பிட்டு வளர்ந்தேன். நம்மளெல்லாம் சாப்பிட்டு போயிருக்கோம். நாங்கள் சிறு பிள்ளையில் இருந்தது சாப்பிட்டு வளர்ந்தவர்கள். இந்த நாட்களில் வெண்மையாக அரிசி என்று சொல்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கு சரீர கேடு என்று சொல்கிறார்கள். ஆனால் ராஜாக்கள் புசித்த அரிசி என்று திரும்ப வந்திருக்கிறது. சோப்பு அரிசிங்கிறார்கள், அதில் கருப்பு கலந்த சோப்பு என்கிறார்கள். இந்த அரிசியெல்லாம் சாப்பிடும் பொழுது பலன் என்கிறார். ராஜாக்களுக்கு மாற்றம் இருந்தால் கவுனி அரிசி என்று சொல்கிறார்கள், கிடைத்தது என்று சொல்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் காட்டிலும் நமக்கு இது கொடுத்துருக்கிறாருங்க. நம்ம ராஜாக்குள்ள ஆசிரியர் தானே மாற்றி இருக்கிறார். கவுனி அரிசி வேண்டாம், மாப்பிள்ளை சம்பா வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம். ஆனால் வேத வசனம் நமக்கு, இந்த வேதமாகிய இந்த தேன், கண்களை தெளிவாக்குறது தேன் அவசியமா பாருங்க. இந்த வேதவசமாய் தேன் அது நம்மை கர்த்தருக்குள் நிலைநிறுத்த செய்யக்கூடியதாக. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு அவசியமா இருக்கிறது என்று வலியுறுத்தும்படி நான் இருக்கிறேன். நாம் வசனம் அறிந்தவர்கள், நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு, கர்த்தருடைய வசனம் உண்டு, வார்த்தை உண்டு, ரட்சிப்பு உண்டு, நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் உண்டு. ஆனாலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, உனக்கு இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்புவிடு. அந்த காலவேளையில நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியோடு வந்தார்கள். வேற சொல்லு, நமக்கு ஆவியின் பலன் அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. ஆனால் நாம் செயல்படாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படும்படியாக கிதியோனை போல, ஒட்டுநேலை போல, ஏகூத்தை போல அவர் காலங்களிலே அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். நம்முடைய காலங்களில் நிறைவேற்ற வேண்டிய வேலை உண்டு. பிரியமானவர்களே, நாம் அப்படியே இருந்து விட அழைக்கப்படவில்லை. இந்த உலகமானது மிகவும் பொல்லாங்குக்குள் போற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது. கர்த்தர் வருவார். ஆனால் நான் எப்பொழுது சொல்லுகிறது போல, என்னிடத்துல நீ என்ன செய்தாய் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உனக்காக என்னையே கொடுத்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்லுவோம்? முன்பாக அடிக்கப்படுகிற ஆட்டை போல ஆண்டவர் மௌனமா இருந்தார் என்று நம்ம சொல்ல முடியுமா? சிந்திப்போம். பிதாவே, எனக்கு பலத்தை தார். சரீர பலன் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பலத்தை தார். நான் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்க விரும்புகிறேன். என்னை பலப்படுத்தும். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்கிறார். சரீரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பலவீனத்தை குறித்து ஆண்டவரிடத்தில் அவர் 3 முறை போன பொழுது பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கிருபையினாலே பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், கிருபையினாலே வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை என்னிலே செயல்படக்கூடியதா இருக்க வேண்டும். விசுவாசமானது கிரியிலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசி. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆவிக்குரிய பலனும் ஆவிக்குரிய உற்சாகம் இருக்கத்தக்கதாக, சரீரம் சோர்வு உள்ளதான், சரீரம் பலமுள்ளதான். அதை ஆண்டவராய் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே சொல்கிறார். மாம்சமோ பலவீனம் உள்ளது. இந்த மாம்சம் பலவீனம் உள்ள மாம்சம் தான். ஆனால் எனக்குள்ளே பலமுள்ள கர்த்தருடைய வார்த்தை. நாம் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் வசனம்தான். கர்த்தருடைய ஆவியான ஒரு வசனம்தான். அந்த வசனம்தான் நம்முடைய மக்கள், சபை, விசுவாச குடும்பத்தார் அதிகமாக பெற்றிருக்கும். நம்மை போல வசனம் தெரிந்தவர்கள் இல்லை என்று நாம் சொல்லலாம். ஆனால் அந்த வசனம் வாழ்க்கையாக மாறி இருக்கவர். பிராக்டிக்கல் அல்ல, திரையறி அல்ல, பிராக்டிக்கல். நான் எப்பொழுதும் படித்து கொண்டே இருக்கிறேன் அல்ல, என்னுடைய செயலாக மாற வேண்டும். என்னை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். என்னை நம்மை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளை எப்படி சொல்வார்கள்? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால்தான் சொல்வார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நான் எப்பொழுதும் சொல்வேன், இங்கில்ல மற்ற இடங்கள்ல பைபிள் எடுத்துக்கொண்டு போகிறதுனாலையோ நம்மை பார்த்து கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடாது. நம்மை பார்க்கும் பொழுதே தெரிய வேண்டும், என்னன்னா கிறிஸ்துவின் சாயலாக நாம் உருமாறி கொண்டு வரும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயல் எனக்குள்ள இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் நாட்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். என்னுடைய பேச்சிலே மாற்றம், என்னுடைய சுபாவத்திலே மாற்றம், என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றங்கள் வரவில்லை என்று சொன்ன, இன்னும் நான் கோபம் கொள்ளுகிறவனாக, இன்னும் நான் எரிச்சல் படுகிறவனாக, இன்னும் நான் கசப்புள்ளவனாக, இன்னும் நான் விரோதம் உள்ளவனாக, இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலைமையில
என்னிடத்துல வேற்றுமையும் வெறுப்பும் காணப்படுமானால் தேவாவி என்னிலே நடத்தப்படுகிற அனுபவம் இல்லை. மாம்சம்தான் என்னை ஆட்கொண்டு வருகிறது. சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாய் மிளகுவாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்னிலே நம்மளை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிக்கோலாய் மதஸ்தரை நான் வெறுத்தேன். எபேசு சபையை பார்த்து, நீ அன்பிலே குறைந்து போனாய். நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? பிலதெல்பியா என்கின்ற சபை நான் நினைக்கிறேன், பிலதெல்பியா சபை நாம் தான். சகோதர ஐக்கியம் இல்லைங்களா? சகோதர சபை நமக்கு இந்த பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் தொடர்ந்து காணப்படுவதாக. மற்றவர்கள் எல்லாம் வேகமாய் முன்னோடுகிறார்கள். அவர்கள் தான் செயலை செய்கிறது போல நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டவர்கள் அமைதியாய் பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து அவர் சமூகமாரில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்தேன். ஆனந்தமே பரமானந்தமே பெரும் இந்த பாராளத்தில் சொந்தக்காரர் அவள் உள்ளத்தில் சொந்தமானார். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய கிருபாசனத்துக்கு நாங்கள் வந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உமக்கு ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் ஆராதனை கொடுக்க உதவி செய்தேன். எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கொடுக்கும்படி உதவி செய்தேன். ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்தில் எங்களை எல்லாம் காப்பாற்றி வருகிறீர் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பெரிய தயவு. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு சத்துவமா இருக்கிறேன். உம்முடைய பலன் தான் எங்களை ஆட்கொண்டு வருகிறது. ஆண்டவரே, பலவீன நாட்களில் பலன் தந்து தாங்குகிறவர் என்று நாங்கள் பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாம்சமானது பலவீனம் உள்ளதுதான் என்றாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தெய்வம், சர்வ வல்லமுள்ளவர், அவர் பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறார். எங்களை விரும்புகிறீர். ஆண்டவரே, கர்த்தருக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறதாக எங்களுக்கு முன்னோடியாண்ட பிதாக்கள் ஆண்டோட வழிநடத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசித்து சிந்தித்தோம். எங்களுக்கும் ஆண்டவராய் இயேசுவையே கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அதோடு மட்டும் எல்லாவற்றையும் கொடுக்க போதுமானவர். ஆண்டவரே, நாங்கள் பலவீனர் தான். பல வேளைகளில் எங்களுடைய சிந்தனைகளில் பலவீனம் உண்டு, எங்களுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சாந்தமாய் அமைதியா இருக்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அது உம்மிடத்துல மாத்திரமே உண்டு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற தேவனா இருக்கிறேன். என்னிடத்துல வரும் பொழுது நுகம் எளிமையா இருக்கிறது என்று சொன்னேன், அது இலகுவா இருக்கிறது என்று சொன்னீர். எங்கள் ஆண்டவராய் இயேசு எங்களுக்கு சிலுவை சுமந்தது போல நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பக்தி வைராக்கியத்தை மற்ற மக்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, கிறிஸ்துவை எங்கள் ஜீவியத்தில் வெளிப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு அதிகமான கிருபை தேவையா இருக்கிறது. கிருபையின் வரங்கள் தேவையா இருக்கிறது. ஆண்டவரே, சமாதானமும் சந்தோஷமும் சவிக்கியமும் எங்களே அதிகமாய் தேவை. என்ற நாட்களில் கிறிஸ்துவின் சிந்தை எங்கள் ஆட்கொள்ளும்படி உதவி செய்வீராக. விவரமா இந்த நாளில் நாங்கள் ஒன்று கூட வரவும் துதிக்கவும் ஆராதிக்கும் வசனத்தை கேட்கும் கொள்ள சொல்லவும் உதவி செய்தபடி நான் ஸ்தோத்திரம். மாலையிலேயும் கூட்டம் உண்டு. மாலையிலேயும் வசனத்தை கொடுக்கிற தாசன் விசேஷத்துக்கு கிருபை இருப்பதாக. இந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் ஆட்கொண்டு வழிநடத்துவீராக. விசேஷமாய் ஆண்டவரே, அருமையான ஆண்டி குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டி கர்த்தருக்குள் திராவிட்டாலும் குடும்பங்களில் தெய்வீக பாதுகாப்பு தொடர்ந்திருப்பதாக. வயதான காலங்களில் பலவிதமான சூழல்களில் இருந்த பொழுது கர்த்தர் காப்பாற்றி ஆதரித்து கர்த்தருடைய நாளில் நீர் தம்மண்டை இழுத்து கொண்டீர். குடும்பத்துக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில குடும்பத்தாரும் நாங்களும் பின்பற்ற வேண்டிய கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். கொடுத்த எல்லா விதமான நன்மைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல காரியங்களை மறவாரே.